ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அறிவு ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அக்கா நம்மளை இப்படி நம்ப வச்சு ஏமாற்றுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, இந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அப்பா நான் இப்படியே விட்டுற மாட்டேன், அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சாரதாவோட காரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு சாரதா கிட்ட இறங்கி காரை விட்டு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரதா வந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு மயிலே இறகு போடணும், இறகு போடாது, வாங்க அத்தை அப்படின்னு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு என்ன அறிவு இவ பண்ணிட்டு இருக்கா, விட சொல்லி இவ்வளோ என்ன பண்ணுறா, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்கும்போது சாரதாவோட கையை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவாங்க. என்னை எங்கே தான் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஸ்வேதா வந்துட்டு, அத்தை எங்களை நல்லா நம்ப வச்சு கல்லு தருத்தீங்கல்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு, எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அறிவு வந்து சொல்லுவார், அக்கா இவ்வளோ நாள் நீங்கள் எங்களை ஏமாத்தினது போதும், நீங்கள் இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, எது துரோகன்றது உங்களுக்கு தெரியுமா, பிறந்ததுலேருந்து நீ என் கூடவே இருக்கிற நீ எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்வாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, சொந்த வீட்டுக்காரங்களே வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறத நீ பார்த்துருக்கியா, ஆனால் அது எனக்கு நடந்துச்சு, இது எல்லாமே பண்ணது நீங்கள் 2 பேர் தான், துரோகத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்து சாரதா பார்த்து, அத்தை நீங்கள் சூப்பராக தான் பேசுகிறீங்க, என்ன எல்லாம் இந்த பாரதியை சொல்லி கொடுத்தாலும் ஏன் தான் அவளுக்கு தான் இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேச தெரியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா, இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, அப்படி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீங்கள் கேட்டாகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கையை பிடிச்சிட்டு அவங்க காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, என்ன ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக என்னை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பேன். பாரதி ஆதிக்கிட்ட ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், அம்மாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க கிளர்க்கு கால் பண்ணிட்டு, என்ன சார் கிளம்பி போயிட்டீங்க, நான் தான் டாக்குமெண்ட் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகும் சொன்னல, அதை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்வாங்க. அதுக்கு ஆதி, அதான் நாங்கள் யாருக்கு எழுதி கொடுக்கணுமோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, அது தமிழ்ன்ற பேரில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, ஆதி நீங்கள் தான் வந்து வாங்கணும், சீக்கிரமாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதியும் ஃபோனை வச்சுருவாங்க. பாரதிக்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க, எதுக்காக அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து பாரதி கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, அதை எதையும் நம்ம யோசிக்க வேண்டாம், வாங்க நம்ம முதல்ல அங்கே என்னென்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இங்கே சாரதா வந்து அறிவுக்கிட்ட பண்ண பாவெல்லாம் போதும், எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இல்லை நான் காரை விட்டு குதிச்சிருவேன் அப்படின்னாங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அமைதியாக வாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே சாரதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு பண்ண பாவெல்லாம் போதும் அறிவு, வாசுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் சொல்லு, அவன் என் வயிற்றில் பிறந்த ஆதியை காப்பாற்றுறதுக்காக அவன் அவனோட உயிரையே கொடுத்துட்டான், அப்போவே வாசு என்னோட பையன் ஆயிட்டான், அவனுக்கு பிறந்த குழந்தை தானே தமிழ், அவளுக்கு தானே எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கணும், அதனால தான் மொத்த சொத்தையுமே நான் தமிழ் பேருக்கே எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அத்தை உங்கள் சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப பழசு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, தேவையில்லாமல் இதை பற்றியும் பேசாதீங்க, இதெல்லாம் கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க, ஒரு சின்ன வேலை தான், நாங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நீங்கள் பட்டுன்னு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு, முடியாது ஸ்வேதா, நீ நினைக்கிறது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது, அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்வேதா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, நான் காரை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை ஓப்பன் பண்ண போவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, அத்தை என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, என்னை விடு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு வந்துட்டு கார் டோரை ஓப்பன் பண்ண போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வாசுவோட ஃபோட்டோ காட்டுவாங்க. காருக்கு நடுவுலையும் யாரோ ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த டிரைவரும் காரை கொண்டு போயிட்டு மரத்து மேலே மோதிடுவாங்க. சாரதா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இங்கே ஆதி பாரதி 2 பேருமே கார் எடுத்துகிட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க. அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு ஆதி பாரதி 2 பேருமே போவாங்க. சாரதா மயக்கமாக இருக்கிறத பார்த்து ஆதி டென்ஷன் ஆகிட்டு அறிவோட ஷர்ட்டை போய் பிடிச்சிட்டு, எங்கள் அம்மாவை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அறிவு வந்து ஆதிக்கிட்ட நடந்தது என்ன எதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு சட்டையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆனது நீங்களும் பார்த்தீங்க தானே, எங்களுக்கும் அடிபட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஆதியை பார்த்து கண்ணை காட்டுவாங்க, நான் பாரதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்ற மாதிரி. அதனால் ஆதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, என்ன கொடுமை இது, இவங்க பண்ணுற எதையுமே தட்டி கேட்க முடியாத நிலைமைக்கு நம்ம வந்துட்டு மீன் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, ஆதி வாங்க அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. சாரதாவை ஆட்டோவில் ஏற்றிட்டு ஆதி பாரதி 2 பேருமே கிளம்பிடுவாங்க. இங்கே ஸ்வேதா அவங்க அப்பா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னன்னு தெரியவே இல்லைம்மா, திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இருந்த மாதிரி இருக்குது, அதனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்து அறிவு கிட்ட, அப்பா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களோட சட்டையை பிடிச்சிருப்பான், நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடந்துருச்சுப்பா, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, நம்ம என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியவே இல்லை, ஆனால் இதுக்கு மேலே அக்கா பையன் எதுவுமே நான் பார்க்க போகிறது கிடையாது,
அவங்க பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே, நமக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்வாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு எங்கப்பா போயிட போகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சாரதா நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி அங்கே போவாங்க. என்னம்மா ஆச்சு, சொத்து எல்லாமே ஸ்வேதா பேருக்கு தானே எழுதுறதா இருந்தது, திடீர்னு எப்படிம்மா தமிழ் பேருக்கு மாறிச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு என்னால் முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா, ஏன்னா அவங்களுக்கு நம்மளால் ஈடுகட்ட முடிஞ்சது இது மட்டும்தான். நான் சொத்து எழுதி கொடுத்துட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன், உன்னை காப்பாற்றணுமே நினச்சேனே தவிர வேறு எதுவுமே நான் பண்ணலாது. இன்றைக்கி நீ உயிரோடு இருக்க காரணமானவங்களுக்கு நான் என்னோடய சொத்தை எழுதி வைக்கணும்னு நினச்சிருக்கேன், அதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இங்கே ஸ்வேதா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஆரி வந்துட்டு என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்பா அத்தை பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறது கிடையாது, சொத்து எல்லாத்தையும் பார்த்தீங்களா அந்த அண்ணன் கவடைக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னா அப்போனா நம்ம மேலே இருக்க பயம் எல்லாமே போயிடுச்சுன்னு தானே அர்த்தம், நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆரி வந்துட்டு நீ முதல்ல கோவப்படாத ஸ்வேதா அப்படின்வாங்க. அப்பா ஒவ்வொரு தடவையும் எனக்கு வாக்கு கொடுத்து என்னை ஏமாத்துறது அந்த அத்தைக்கு வேலையாக போயிடுச்சு, அதோட பலன் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். பாரதிக்கு எல்லா உண்மையும் வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணும்ப்பா, யார் கூட அவங்க சந்தோஷமாக வாழணும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவளே வந்து இவங்களை தூக்கி போட்டுட்டு போகிறத நான் என் கண்ணால் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்களை சுற்றம் சொல்கிற வரைக்கும் தான் பயம் அவங்க கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் சுட்டுட்டா என்ன ஆகும் நீயே யோசிச்சு பாருன்னு அறிவு ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆதி வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கணும் தான்ப்பா நீங்கள் எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க வாழ்கிறதுக்கான வழியே இல்லாமல் பண்ணிடுவாங்க, இப்போ வரைக்கும் உங்களை அதை சொல்லி தானேம்மா மிரட்டிட்டு இருக்காங்க, அவங்க நினச்ச விஷயம் மட்டும் நடக்கலனா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. பாரதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாரதி என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியவே தெரியும். அம்மா நம்ம சந்தோஷம் முக்கியம்னா நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம விளந்துதாம்மா ஆகணும், விட்டு கொடுத்து போகிறதுல நம்ம எந்த விதத்துலேயும் கெட்டு போகிறது கிடையாதுமா, அதனால சொத்து எல்லாத்தையுமே நம்ம ஸ்வேதாக்கே எழுதி கொடுத்துடலாமா, ஏன்னா நமக்கு தேவையானது நிம்மதியான வாழ்க்கை, ஸ்வேதாக்கும் மாமாக்கும் தேவையானது அந்த சொத்து தானம்மா, அதனால அந்த சொத்தை நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அறிவு வந்து இதுக்கு மேலே நம்ம எதையுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, சொல்கிறேன்னு வந்துட்டு நம்ம பயமுறுத்திட்டு கூட இந்த தடவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாரதா வந்து அதுக்கிட்ட நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இங்கேருந்து போயின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அது வந்து என்னம்மா பேசுகிறீங்க, நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறப்ப நான் மட்டும் உங்களை பற்றி யோசிக்க மாட்டேன்னா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா, நான் சொல்கிறது எல்லாமே சரின்னு வந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சாரதா மனசுக்குள்ளேயே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை, நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்வேதா வந்து அறிவுக்கிட்ட என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அறிவு வந்துட்டு சுற்றுவோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒரு வாட்டி நம்ம சுட்டு தான் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வருதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும்.